பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுப்பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 முறை 4 முறை புலி வருகிறது புலி வருகிறது புலி வருகிறதுன்னு வரவே இல்லை. இப்ப என்ன வரப்போகுதா இல்ல கேட்டா அந்த புலி பத்தி இன்னும் பழுக்கலைங்கிறார். திமுக என்பது அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் கைவசம் சென்று விட்டது என்றுதான் டி.ஆர். பாலு ஊர்ஜிதம் செய்யப்பட்டது. அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னதாக கேள்விப்பட்டேன். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் என்பது அரசாங்க ரிப்போர்ட் அல்ல. அதற்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. கங்கனா ரனௌத் என்பவர் ராகுல் காந்தியை பற்றி அசிங்கமாக பேசுவதில் உண்மை. பிரகாஷ் ராஜுக்கு ஒரே ஒரு விரோதி யார் என்றால் நரேந்திர. பிரகாஷ் ராஜுக்கு மூக்கு சிந்தனா கூட மூக்கு செல்லிகள் நரேந்திர மோடி வருவார். பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நிகழ்ச்சியில டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் வச்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். முதல்வர் அமெரிக்கா பயணம் மேற்கொள்றாரு. அதுக்கு முன்னாடி சட்டப்பேரவை நிகழ்வுகள்லாம் அமைச்சரவை கூட்டங்கள்லாம் கூட்டியிருக்காரு. ஸோ இதுல அமைச்சரவை மாற்றங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் வரும். அதுவும் இல்லாம உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆவாரு அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருக்கு. இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க சார்? முதல்வருடைய அமெரிக்க பயணம் எதை நோக்கி இருக்கும் சார்? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். டெல்லியில் அயலுறவுத்துறை அமைச்சகமும் சரி, பிரதமருடைய செயலகமும் சரி, மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கு 45 நாள் அயல் நாடு செல்வதற்கான அனுமதி தந்து விட்டார்கள். எந்த சீஃப் எந்த மந்திரியோ எந்த எம்பியோ போனாலும் பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வேணும் அந்த கண்ட்ரி பத்தி பேசுறதுக்காக. அதுக்காக தான் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாஸ்போர்ட் இருக்கும், நம்மளுக்கு எல்லாம் ப்ளூ பாஸ்போர்ட் தான் இருக்கும். எலெக்டட் மெம்பர்ஸ், டிப்ளமேட்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்குலாம் ஒயிட் பாஸ்போர்ட். அந்த ஒயிட் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு விசா வேணும்னா பிவி செக்ஷன் இருக்குது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பாஸ்போர்ட் அண்ட் விசா கவுன்சிலர். அங்கேருந்து லெட்டர் போயிடுச்சு மு.க. ஸ்டாலினுக்கும் சரி, அவரோடு கூட 17 பேர் போறாங்க மொத்தம். அதுல பாதுகாப்புக்காரர்கள், துணைவியார், மருமகன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். காரணம் அந்த 17 பேருக்கும் அந்த ஏர்கிராப்ட் ஸ்பெஷல் ஏர்கிராப்ட்ல போப்பதான் சொல்றாங்க. இங்க இருந்து துபாய்க்கு போயிட்டு துபாயில இருந்து அங்க யுஎஸ்ஏ போப்பதான்னு கேள்விப்பட்டேன். அனுமதி மத்திய அரசாங்கத்திலிருந்து கிடைத்து விட்டது ஒன்று. இரண்டாவது, பிரதமர் நரேந்திர மோடி அனுமதி தந்து விட்டார். இரண்டாவதாக, தமிழக அரசியலில் மாபெரும் குழப்பம் இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் குழப்பம் இருக்கிறது. 3 முறை 4 முறை புலி வருகிறது புலி வருகிறது புலி வருகிறதுன்னு வரவே இல்லை. இப்ப என்ன வரப்போகுதா தெரியல. கேட்டா அந்த புலி பத்தி இன்னும் பழுக்கலைங்கிறாரு. அதுதான் சீமான் நன்னா சொன்னாரு, அண்ணாமலை நன்னா சொன்னாரு, அப்பாவே தன் பையனை ட்ரோல் பண்றாங்கன்னு. சீமான் சொன்னாரு பழுக்கலைன்னா புகை போடணும் அதுக்கு. ஆனா அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர் பேசும்போது சொல்றாரு 19ஆம் தேதிக்கு மேல துணை முதல்வர் நம்ம அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நான் ஜோசிகர்ரன் ராஜகண்ணப்பன். அவர் திமுகவிலிருந்து இல்ல ஆள் இல்லையா, அவர் அதிமுகவிலிருந்து வந்தவர். ஆக மொத்தம் திமுக என்பது அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் கைவசம் சென்று விட்டது என்றுதான் டி.ஆர். பாலு போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்களுக்கு ஒரு அனுதாபம் வருகிறது மு.க. ஸ்டாலின் மீது. முதலமைச்சர் தனக்கு 2 துணை முதலமைச்சர்களை வைத்துக் கொள்ளலாம். ஒன்று முதலாக துரைமுருகனை வைத்துவிட்டு அடுத்ததாக உதயநிதியை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு யோசனை வந்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இன்று சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் சொன்னார். காரணம், கட்சியில் குழப்பம் இருக்கிறது. காரணம், எப்பொழுதுமே ஒரு அயல்நாடு செல்வதற்கு முன்பாக பாருங்க, கவர்மெண்ட்ல சீஃப் மினிஸ்டர் பால் ஓலை வசிச்சிட்டாரு. அவர் 40 நாள் வெளில போயிருக்கான்னு சொன்னா கூட, ஃபாரின் போனாருன்னா கூட 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் கொடியேற்றணும். செப்டம்பர் 15 அவர் அண்ணா பிறந்த நாளுக்கு வந்துவிடணும் டெல்லிக்கு, சென்னைக்கு. ஆக 30 நாளுக்குள்ளேயே தன்னுடைய மகன் உதயநிதிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். பஸ் வேலை வசதியாச்சு, பால் வேலை வசதியாச்சு, எல்லாத்தையும் வசதிட்டார். 400 ஐஏஎஸ் ஆபிசர் மாத்திருக்காங்க சார். 400 ஐஏஎஸ் ஆபிசர். இதை விட ஒரு பயங்கரமான ஒரு மதம், அது இடமாற்றம் வேறு எந்த அரசாங்கமும் செய்யவில்லை. சோ இந்த பின்னணியில்
பார்த்தால் குடும்ப பிரச்சனையில் திமுக மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு விட்டதோ என்ற ஒரு சங்கடம், தர்ம சங்கடம் கூட டெல்லியில் பிரதிபலிக்கிறது என்பதைத்தான் நான் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னொரு விஷயம் கடந்த வாரங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறித்து. அவர் வந்து ராஜினாமா கடிதத்தை வந்து ஜே பி நட்டா கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ அதற்கு அடுத்த தலைவரா வானதி அவர்களோ அல்லது நயினா நாகேந்திரன் அவர்களோ இருக்க போறாரு. ஏன்னா இவர் லண்டன் போக போறாரு. ஸோ இவர்களை வந்து தலைவராக்கிட்டு மீண்டும் இவர்களே தான் தொடருவாங்க அப்படின்ற சர்ச்சைகள்லாம் எழுந்தது. உண்மையிலேயே டெல்லியில அண்ணாமலை அவர்கள் வந்தப்போ என்னதான் சார் நடந்தது? சில முக்கிய நபர்களிடம் நான் பேசிய பொழுது ஊர்ஜிதம் செய்யப்பட்டது அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னதாகவும் அதை ஜே பி நட்டா மறுத்ததாகவும் கேள்விப்பட்டேன். ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டது உண்மை என்று தான் பலர் என்னிடம் சொன்னார்கள். இருப்பினும் ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை. இரண்டாவதாக நயினார் நாகேந்திரன் டெல்லியில் இருந்தார், வானதி சீனிவாசன் டெல்லியில தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அம்மா அகில இந்திய பாஜகவோட மகளிர் அணி தலைவர். கேடி ராகவன் டெல்லியில இருந்ததா சொல்லியிருந்தாங்க. கேடி ராகவன் அவரும் இங்க டெல்லியில இருந்தாரு. நிறைய பேர் இருந்தாங்க டெல்லியில. சோ அந்த பின்னணி பார்த்தால் பிரதமரும் ஜே பி நட்டாவும் அமித்ஷாவும் அண்ணாமலைக்கு 3 மாதம் அயல்நாடு செல்வதற்கான ஒரு கிரீன் சிக்னல், பச்சை கொடி காமிச்சிட்டாங்க. அடுத்ததாக கட்சி தலைவர் மாறுதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த 3 மாதத்திற்குள் கட்சியில் இருக்கக்கூடிய தானாக இயங்கும். அதை தவிர 2026க்கான ஒரு அடித்தளத்தை அண்ணாமலை வகுத்து விட்டார். இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் செயல் வீரர் கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கிறார். அதில் வரக்கூடிய நாட்களில் அதிமுக திமுகவை எதிர்த்து எப்படி செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடி போடு கொடுத்த ஒரு திட்டத்தை, ராஜபாட்டையை அவர் வகுத்து சொல்ல இருக்கிறார். ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு ஒரு விதமான ஆபத்து இல்லை என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அரசியல் விவாதங்கள். தங்கம் தென்னரசு மற்றும் KKS ராமச்சந்திரன் அவருடைய வழக்கை வந்து மீண்டும் வந்து விசாரிக்கணும், அவங்களை விடுதலை செஞ்சது வந்து தவறுன்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வழக்கு வந்து மீண்டும் உயிர்ப்பித்து இருக்கு. ஸோ இந்த வழக்கு எந்த மாதிரியான போகும்? இதுலயும் அவங்க சிறை செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? செந்தில் பாலாஜி மாதிரி கண்டிப்பாக சிறை செல்வார்கள். தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர் கண்டிப்பாக ஜெயிலில் போவதற்கான வழிமுறைகளைத்தான் நீதியரசருடைய தீர்ப்பு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இருப்பினும் மணீஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தங்கம் தென்னரசும் KSSR வந்தால் அதன் மூலமாக ஓரிரு மாதங்கள் வெளியே இருக்கலாமே தவிர 2026 பொது தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் சிறை செல்லுவது நிதர்சனமாகத்தான் இருக்கும். அதைத்தான் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அது டெல்லியில் இருக்கக்கூடிய சில மூத்த வழக்கறிஞர்கள் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்குவதற்கான ஏற்பாடுகளை தங்கம் தென்னரசு வழக்கறிஞர்கள் குழாம் செய்து வருகிறது என்று தான் விடை என்னுடைய தரப்பிலிருந்து டெல்லியில் இருந்து. இப்போ நேத்து பாத்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் வந்து மறுபடியும் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க் வெளியிட்டப்போ வந்து அதானி விஷயம் குறித்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு செபி கிட்ட வந்து கொடுத்தாங்க அந்த ஒரு வழக்கை. இப்போ செபியோட தலைவர் மேலேயே வந்து ஹிண்டன்பர்க் வந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல என்ன நடக்குது சார்? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் என்பது அரசாங்க ரிப்போர்ட் அல்ல. அதற்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு செபி என்று இருக்கக்கூடிய ஒரு பைனான்சியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அது அதற்கு மேல் அங்க இருக்கக்கூடிய தலைவர் மீது பழி சுமத்துவது, அதை சின்ன பின்னமாக்குவது என்ற ஒரு கோட்பாட்டின் மீதுதான் ஹிண்டன்பர்க் முயன்று வருகிறது. ஹிண்டன்பர்க்கு இந்தியாவிலிருந்து சொல்லக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். ஹிண்டன்பர்க் என்பது பத்திரிகையாளர்கள் சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையம். அதில் வேண்டுமென்றே ஒரு தொழிலதிபருக்கு மீனாக அடுத்த தொழிலதிபர் பணம் கொடுத்து அந்த கம்பெனியினுடைய ஷேர் மார்க்கெட்டையும் ஸ்டாக்கையும் குறைக்க வேண்டும் என்ற ஒரு சதி திட்டம் தான் அது. ஆக மொத்தம் என்னை பொறுத்தமட்டில் இன்று மண்டே 12 ஆகஸ்ட் 2024 மார்க்கெட் நன்றாக இருக்கிறது. பசுமை வந்து விட்டது, கிரீன் வந்துடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல மும்பையில். ஆக மொத்தம் அதானி ரிப்போர்ட்ல அதானியினுடைய ஸ்டாக்லயோ அதானியினுடைய பங்கு விகிதமோ விழவில்லை, வீழ்ச்சி அடையவில்லை. ராகுல் காந்தியினுடைய இது மோசடி திட்டம். இது காரணம், ஒரு பைனான்சியல் மார்க்கெட்டை கொலாப்ஸ் பண்ணிட்டோமான இந்தியாவில் பொருளாதாரம் சீரழிந்து விடும் என்று ஒரு பகக்கனவு காண்கிறார் ராகுல் காந்தி. அவருக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் கூட முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் போன்றவர்கள் இது மாதிரியான ஒரு கீழ்த்தட்ட
கீழ்மட்ட அரசியலை தந்துகிறார்கள். நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வந்ததை அவர்களுக்கு சகிக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். இது யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஹிடன்பர்க் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா, எங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அவங்க என்னங்க சொல்ல முடியும்? அது வெள்ளிக்கிழமை தராங்க. 12ஆம் தேதி பார்லிமெண்ட் இருக்கும்னு நினைச்சிருந்தாங்கன்னா 8ஆம் 9ஆம் தேதி பார்லிமெண்ட் மூட்டாங்க. இதெல்லாம் ஒரு சதி திட்டம் நடக்கிறது இந்தியாவை எதிர்த்து. பொருளாதார ரீதியில் ஸ்டாக் மார்க்கெட்டை குறைக்க வேண்டும், விவசாயிகளிடையே கிளர்ச்சியை உண்டாக்க வேண்டும், மாணவர்களிடையே ஒரு கிளர்ச்சியை உண்டாக்க வேண்டும், வழக்கறிஞர்களிடையே கிளர்ச்சி உண்டாக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு நூதனமாக பங்களாதேஷில் நடப்பது போன்ற ஒரு போர் இருக்க வேண்டும் என்று சல்மான் குர்ஷித் போன்ற முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர்கள் கூறுவது இந்தியாவை நெருப்பில் வாட்டுவேன் என்று ராகுல் காந்தியே சொல்லியிருக்கார். ஆக் லக் ஜாயகா அப்படின்னார், பார்லிமெண்ட்லயே சொன்னார். மிட்டி கத்தல் கெரசின் ஆயிலை விடுங்கள், எரியட்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அவர் ஒரு நக்சல்வாதியா போன்றும் தீவிர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுகிறார் தவிர, ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் மாதிரி அவர் நடப்பில், பேசுவதில், நடத்தையில் சரியில்லை. அவர் ஏதோ பேசுறார். அவர் கொஞ்சம் எங்கேயாவது போய் ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன் மூளையை. ஓகே சார். இப்ப பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய எம்பில குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மஹுவா மொய்த்ரா அவங்க வந்து ரொம்ப தவறா வந்து ஒரு விஷயங்களையும் வந்து பேசுறாங்க, பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ கங்கனா ரனாவத் என்ன பண்ணிருக்காங்க, ராகுல் காந்தியினுடைய மார்பிங் போட்டோ ஒண்ணு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா வந்து வச்சிருக்காங்க. அது ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இப்ப பாஜகவுடைய மஹுவா மொய்த்ராவா கங்கனா ரனாவத் மாறிட்டு வராங்களா சார்? மஹுவா மொய்த்ரா வந்து ஒரு அந்த அம்மா நன்றாக படித்தவர், நான் நன்றாக அறிவேன். அவருடைய நடத்தை எல்லாம் கடந்த 10 வருடங்களாக நான் நெருங்கி பார்த்து வருகிறேன். கங்கனா ரனௌத் என்பவர் ராகுல் காந்தியை பற்றி அசிங்கமாக பேசுவதில் உண்மை. அவர் மஹுவா மொய்த்ராவா மாறுவது கடினம். மஹுவா மொய்த்ரா வந்து ஃபாரின்ல இருக்கவங்களுக்கெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இங்க கங்கனா ரனௌத் இந்தியாவிற்கு 2014க்கு பிறகுதான் உண்மையான சுதந்திரம் வந்தது, நேரு குடும்பத்திலிருந்து விளக்கம் கிடைத்தது என்றெல்லாம் நரேந்திர மோடியை பாராட்டி அரசியல் செய்பவர் கங்கனா ரனௌத். ஆனால் மஹுவா மொய்த்ரா அது மாதிரி கிடையாது. அந்த அம்மா ஃபாரின்ல தான் நிறைய படிச்சு கிடிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரெல்லாம் இருந்திருக்காங்க, லண்டன், அமெரிக்காலாம் இருந்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பணம் பண்ணணும், வேற ஒண்ணுமே கிடையாது. மஹுவா மொய்த்ரா மாதிரி பாஜகவில் ஆக முடியாது என்பதுதான் என்னுடைய வாதம். இப்ப வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் வந்து அமல்படுத்திருக்காங்க. இதற்கான தேவை இப்போ எங்க இருந்து சார் வந்தது பாஜக அரசுக்கு? எங்க காங்கிரஸ் வந்து ஓபிசி இந்துக்களுக்கு எதிராக பேசலாம், ஆளுங்கட்சி வேண்டுமென்றே இதை செய்திருக்கிறார்கள். கடந்த 100 வருடங்களாக இந்த வக்ஃப் போர்டு வாரியத்திற்கு ஒரு முடிவு வர வேண்டும். இது நிரந்தரம் அல்ல. நரேந்திர மோடி கொண்டு வந்த சட்ட திருத்தம் கூட நிரந்தரம் அல்ல. எங்க ஒரு வக்ஃப் போர்டு வாரியத்துக்கு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ரெஜிஸ்டரே பண்ண முடியாதுங்க கார்த்திக். சப்போஸ் போய் பேசு தமிழா பேசினுடைய அலுவலகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னா அதுதான் ஃபைனல். அதைத்தான் மத்திய அரசாங்கம் அதை அநாகரிகமானது, அநீதியானது என்று சட்டம் கொடுத்திருக்கிறார்கள். இனி தாங்கள் போடக்கூடிய டாக்ஸ் போடணும், வரி கட்டணும். வக்ஃப் வாரியத்துல வரியே கிடையாது, பணம் வந்துட்டே இருக்கும். எங்க வக்ஃப் வாரியத்துக்கு தமிழ்நாட்டில் 3 மடங்கு சொத்து அதிகரித்து விட்டது. எப்படி வந்தது அவங்களுக்கு? அதைத்தான் எல்லாரும் கேட்கிறார்கள். அகில இந்திய அளவில் வந்து விட்டது. இராணுவத்திற்கு அடுத்ததாக, ரயில்வேக்கு அடுத்ததாக வக்ஃப் வாரியத்துக்கு தான் நிலங்கள் இந்தியாவிலே அதிகம், 7 லட்சம் ஹெக்டார் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு நிலத்தை வச்சு என்ன பண்றாங்க சார்? அங்க இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட முஸ்லிம் சமுதாய தலைவர்கள் தான் கொடுத்த பணக்காரராக கொண்டு அதை அரசியல் வங்கிகளாக்கி ஒட்டிக்கிறார். அதை உடைக்க வேண்டும் என்று தான் அரசியல் ரீதியாக நரேந்திர மோடி செய்தது வரவேற்கத்தக்கது என்று பல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் டெல்லியில் அறிக்கை விடுகிறார்கள். ராகுல் காந்தி என்ன ஒண்ணா பேசலாம், இந்துக்களுக்கு எதிராக பேசலாம், ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தை வாக்கு வங்கியாக வைத்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி பார்ட்டி, இந்தி கூட்டணி எல்லாம் ஏன் வக்ஃப் வாரியத்தை பற்றி அவ்வளவு கேவலமாக செய்ய வேண்டும்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலோ, பார்த்தசாரதி கோவிலுக்கோ அல்லது மற்ற கோவிலுக்கோ இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் சேகர் பாபு ஏலப்படலாம். ஆனா இவங்க சொத்துல கை வச்சா திட்டுறாங்க. அதைத்தான் உணர்த்துவதற்காக பொதுமக்களிடையே விழிப்புணர்ச்சி கொடுப்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வந்த பற்றி. இது அரசியல் தான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது சொன்னாரே, அரசியல் கட்சிகள் என்றால் அவிலா செய்யும், அரசியல் தான் செய்யும் என்று.
இப்பொழுது பாஜக அரசியல் செய்கிறது. அதுதான் யதார்த்த உண்மை. மகாராஷ்டிரா தேர்தல், ஹரியானா தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தலை முன்னோக்கி செய்கிறார்கள். காங்கிரஸை வாய் அடக்க வச்சிட்டாரு நரேந்திர மோடி இதை மாதிரி பண்ணிட்டு. காங்கிரஸ் இந்து விரோதமான கட்சி என்று சொன்னது இது காங்கிரஸ் முஸ்லிம் கட்சின்னு மாத்தி விட்டார். இந்த வக்ஃப் போர்டு கட்ட கொண்டது. இது வக்ஃப் போர்டு என்பது ஏற்கனவே முடிப்பட்டது. 8 முறை சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. இதனுடைய நிலங்களை எல்லாம் பொது மடையாக்க வேண்டும், நிலங்களை எல்லாம் விற்பதற்கு அரசாங்கத்திற்கு அனுமதி வேண்டும் என்று இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிட்டதுனால அனைத்து கட்சிக்காரர்களும் அதில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஒலிம்பிக்ல வினேஷ் போகத் அவருடைய சர்ச்சையை நம்ம பார்த்திருப்போம். இப்போ அது குறித்த வழக்கும் அந்த ஒரு சங்கத்தில் இருக்கு. ஸோ இதுல பிரதமர் மோடி அவர்கள் ஏதாவது ரோல் பிளே பண்ணியிருக்காரா? ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி தான் இதுக்கு ரீசன்ற மாதிரி நடிகர் பிரகாஷ் ராஜ் முதற்கொண்டு ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாரு. நிறைய பேர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதுல மோடி அவர்கள் ஏதாவது ரோல் பிளே பண்ணியிருக்காரு சார்? பிரகாஷ் ராஜுக்கு ஒரே ஒரு விரோதி யார் என்றால் நரேந்திர மோடி. பிரகாஷ் ராஜுக்கு மூக்கு சிந்தனா கூட மூக்கு செல்லிகள் நரேந்திர மோடி வருவார். பிரகாஷ் ராஜ் என்பவர் ஒரு தமிழக அரசியலை விட்டு இந்திய அரசியலில் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் தான் என்று பலர் வர்ணிக்கிறார்கள். பிரகாஷ் ராஜ் சொல்லுவது யார்? அவர் எலெக்ஷனை தோத்து போனவர் ஆச்சுங்களே. கர்நாடகா மக்கள் அவரை நிராகரித்தவர். இருப்பினும் டெபாசிட் விட்டார். ஆக மொத்தம் பிரகாஷ் ராஜ் சொல்லுவதில் அர்த்தம் இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். இந்த போக்கட் என்ற அண்மையாருடைய கேஸ் நிலுவையில் இருக்கிறது அகில உலக கோர்ட்ல, அதாவது இந்த ஒலிம்பிக்ஸ் கோர்ட்ல. ஹரீஷ் சால்வே அதற்காக வாராடுகிறார். இது 13ஆம் தேதி நாளை காலை இதற்கான தீர்ப்பு வந்துவிடும். நாம் இருவரும் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இதை ஒளிப்பதிவு செய்கிறோம். நாளை காலையில் தீர்ப்பு வந்து விட்டால் அந்த அம்மையாருக்கு சில்வர் மெடல் கிடைத்து விடும். இதில் அரசியல் செய்வது என்ன பிரயோஜனம்? எதிர்கட்சாலும் அரசியல் செய்யறாங்க. என்னங்க, பாராளுமன்றத்துல மழை பெஞ்சு ஒழுகிச்சுன்னா பாராளுமன்றத்தை மூடுங்கள் என்கிறார்கள். எதிர்கட்சிக்கு அந்த நரேந்திர மோடி அந்த இடத்த உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்கலீங்க. வேற அதுதாங்க அகில இந்திய தத்துவம். 3வது முறையாக யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்று மார்த்தட்டினார் மு.க.ஸ்டாலின். அந்த மார்த்தட்டியதில் முகத்தில் கரி பூசிக்கொண்டார். 3வது முறையாக நரேந்திர மோடி வந்ததனார். திமுகவிற்கு அது ஒரு மாபெரும் இலக்கு என்பதைத்தான் சொல்லுகிறார். அதில் நரேந்திர மோடி இது சொன்னாலும் கருப்பு பலூன் விட்டாங்க. இப்ப சேப்பு பலூன் விடுங்க, யார் வேணாங்கிறாங்க. பங்களாதேஷ்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்து அங்க இருக்கக்கூடிய பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டு ஒன்னதை நம்ம பார்த்தோம். ஸோ இது ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா மாணவர் அமைப்பினுடைய போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அந்த பார்லிமெண்ட்ல அவங்க பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அந்த ஹோட்டலுக்கு தீ வைக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் மாணவர்கள் போராட்டம் மாதிரியே பார்க்கும்போது தெரியல. ஆக்சுவலா பங்களாதேஷ்ல என்னதான் சார் நடக்குது? இன கலவரம் அல்ல, அந்த ஷேக் ஹசீனாவை எதிர்க்க வேண்டும் என்று கலவரம் நடக்கிறது. அதற்கு பின்னால் சைனா, பாகிஸ்தான், அமெரிக்கா இருப்பதாக ஷேக் ஹசீனா அம்மையாரை கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். கூடிய விரைவில் அங்கு இந்துக்கள், பெங்காலியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இடையே இருக்கக்கூடிய போர் வரும், சிவில் வார் வரும் என்று தான் சொல்லுகிறார்கள். பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக ஒரு அமைப்பு இருக்கிறது. அது மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டு விட்டது. யூனஸ் என்பவருக்கு 86 வயது. இம்மாணவர்கள் சொன்னார்கள், ஷேக் ஹசீனாவுக்கு 74 வயசு ஆயிடுச்சு, போங்க நீ வயசாயிடுச்சு போங்க. இப்ப 86 வயசு தாத்தா உட்கார வச்சுக்காங்க. என்னத்துக்காக? அந்த யூனஸ் என்பவர் கம்யூனிஸ்டுடைய சித்தாந்த அடிப்படையில் வந்தவர். ஆக மொத்தம் இதில் பாகிஸ்தானுடைய ISI கை இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். அது இந்து விரோத சர்க்காராக மாறிவிட்டது. நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் இதே சமயத்தில் எனக்கு ஒரு SMS வருகிறது. அந்த SMS மூலமாக தெரியப்படுகிறது முகமது யூனஸ் இந்து தலைவர்களை அழைத்துக் கொண்டு சமாதான முயற்சியில் ஈடுபடுகிறார் என்று. காரணம், நியூயார்க் டைம்ஸ், லண்டன்ல இருக்கக்கூடிய கார்டியன் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் மைனாரிட்டி அரசாங்கம், மைனாரிட்டி இந்துக்களுக்கு கொல்லப்படுகிறார்கள். எப்படி இலங்கையில் 2009 தமிழ் இனக்கொலை கொலைப்பட்டதை சோனியா காந்தி அம்மையார், மன்மோகன் சிங் தலைமையில் கருணாநிதி அமைச்சர்கள் இருந்த பொழுது கொல்லப்பட்டார்களோ அதே மாதிரி இந்துக்கள் பங்களாதேஷில் கொல்லப்படுகிறார்கள் என்பதுதான் நியூயார்க் டைம்ஸில் பிரசுரமாகி இருக்கிறது. அதற்கு எதிர்க்காக மாணவர்கள் போராட்டம் என்ற ஒரு முகமூடியில் கம்யூனிஸ்டும் ராணுவம் புரட்சி செய்து வருகிறது. சரி, இப்ப அங்கிருந்து தப்பிச்சு வரும்போது ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில தஞ்சம் போடுறாங்க. அவங்க இந்தியாவுக்கு வர வேண்டியதுக்கான காரணம் என்னது? காரணம் என்ன என்று கேட்டால் 3 முறை இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை நரேந்திர மோடியிடம் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஜூன் மாதத்தில் அவர் பேசியதும், அதே சமயத்தில் ஜூன் மாதத்தில் மாணவர் போராட்டம் வலுத்ததும், அதற்கு பின்னணியில் இராணுவம் இருப்பதனாகத்தான், அவர் உயிருக்கு ஆபத்து என்பதனால் தான் ஓடி வந்து விட்டார். அது இராணுவமே அவரை அனுமதித்து விட்டது வெளியே போங்கள் என்று.
எப்பொழுது அவருடைய தந்தையார் முஜிபுர் ரஹ்மான் சுதந்திரத்திற்கு போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரோ அதே சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரை முதுகில் கொத்தி விட்டார்கள் இந்த மாணவர் அமைப்பு, முஸ்லிம் மாணவர் அமைப்பு, ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ். அதிலிருந்து உயிர் தப்புவதற்காகத்தான் உடனே வந்துட்டாங்க. இப்ப அவன் ஜெர்மனி போறாங்கிறாங்க, லண்டன் போறாங்கிறாங்க, திருப்பியும் பங்களாதேஷுக்கே போனாலும் போகலான்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் ஒரு குழப்பமான நிலையில் அவரை ரகசியமான இடத்தில் வைத்து அவர் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது இந்திய அரசாங்கம். காரணம், இந்தியா தான் இந்திரா காந்தி மூலமாக பாதுகாப்பு கொடுத்து முஸ்லிம்களுக்கு தனி அமைப்பு வைத்தது பங்களாதேஷ் என்று சொல்லி. அது இந்திரா காந்தி தான். அதன் வாஜ்பாயை பாராட்டியிருக்கார் இந்திரா காந்தியினுடைய முயற்சி. சமீபத்தில் ஜூன் மாதத்தில் இந்தியா வந்திருந்த ஷேக் ஹசீனா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி எல்லாம் பார்த்து நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆக மொத்தம் காங்கிரசினுடைய ஒரு அக்செப்டன்ஸோட கூடத்தான் அந்த அம்மையார் டெல்லியில் இருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்றாங்க. வடக்கு மாநில இதுல நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல ஸ்ரீலங்கால ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்த பொழுது வரதராஜ பெருமாள் என்று ஒருவர் தமிழ் முதலமைச்சராக இருந்தார் நார்த் யாழ்ப்பாணத்தில். அங்கு பெரிய சண்டை வந்த அப்புறம் அவரை இந்தியாவில் பாதுகாப்பு கொடுத்தார்கள். தங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஜெய்ப்பூர்ல, போபால், ராஜஸ்தான்லாம் வச்சிருந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் அவரை பார்த்துருக்கேன், ராஜஸ்தான்லேயே பார்த்தேன். ஸோ அதே மாதிரி தலை லாமாக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். அயல் நாட்டு தலைவர்கள் அகில உலக டிப்ளமசி மூலமாக சரண அடைகிறேன் என்று சொன்னால் தற்காலிகமாக சரணாகதி கொடுப்பதை தவறு இல்லை என்பதுதான் அகில உலக டிப்ளமேட்டிக் ரூலுங்க. அது இது ஒரு மாசத்துல உள்ள திரும்பி போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஜெர்மனிக்கோ இல்ல பிரான்ஸுக்கோ இல்ல லண்டன்ல போக முடியாது. லண்டன்ல ஏற்கனவே முஸ்லீம் கலவரம் இருக்கிறது. பிரான்ஸ்லயும் போக முடியாது. எங்க மாலத்தீவ்ஸ்ல மாட்டேன்ட்டாங்க. பாகிஸ்தான்ல போக முடியாது. சோ அது இருக்கக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம் இந்தியா தான். அதற்காகத்தான் நரேந்திர மோடி அனுமதியுடன் சிறப்பு விமானத்தில் வந்தார். அவர் தற்பொழுது போபாலில் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இருப்பினும் அவர் இருக்கக்கூடிய இடம் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். அவருக்கு கொலை மிரட்டல் அதிகமாக இருப்பதனால். ஓகே சார், எங்களோட பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.